கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு 37வது நாள் உபவாசம். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சரி, இதற்கு வசன ஆதாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12, 28, 29. ஹல்லேலூயா. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவரை ஆராதனை செய்யும்படி. ஹல்லேலூயா. அவர் அந்த ஆராதனை நம்ம செய்யறோம்னா நம்ம எப்படி செய்யணும்னா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் முதல்ல அதை மனசுல வச்சுக்கணும். நம்ம எந்த ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம்? அசைவில்லாத ராஜ்யம். பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இதை குறித்து தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். இது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, wherefore we receiving a kingdom which cannot be moved. அசைவில்லாத ராஜ்யம், அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். present tense, past tense and future tense. present tense-னா நிகழ்காலம், நெக்ஸ்ட் past tense-னா கடந்த காலம், future tense-னா வருங்காலம். ஓகே, அப்ப இந்த 3 டென்ஸ்லயும் நம்ம போட்டுக்கணும். we have received, we are receiving and we are going to receive. நாம் என்ன பண்ண போறோம்? அதை பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் இனியும் நாம் என்ன பண்ண போறோம்? அதை பெற போகிறோம். எதை? அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கிலீஷ்ல இன்னும் அது கிளியரா நம்ம பார்க்கணும்னா, let us have grace
whereby we may serve God acceptably with reverence and godly fear. அப்போ நம்ம அந்த கிருபையை நாம பெற்றுக்கொள்ளணும்னா அதை பற்றி கொள்ளணும். தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணுமா? we should serve God acceptably with reverence, பயத்தோடும், hallelujah, and godly fear, பக்தியோடும், hallelujah, for our God is a consuming fire. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஏன் ஆராதனைக்கு கீழே இந்த ஒரு வார்த்தைய ஆண்டவர் ஆவியானவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஆராதனையிலே மாயமாலங்கள், வேஷங்கள், பொய் சொல்லுதல் இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதுங்க. ஹல்லேலூயா. அவர் ஆராதனை செய்யறோம்னா நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ரெவரன்ஸ். ஐயோ, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், மனுஷனுக்கு அல்ல, இல்ல வேற யாருக்கும் அல்ல, இந்த உலகத்தையே படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கின, நம்மை உருவாக்கின அந்த பரம தேவனுக்கு முன்பாக நம்ம ஆராதனை செய்கிறோம் என்ற பயம் நமக்குள் காணப்படுகிறதா என்பதை தேவன் உற்று கவனிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த பயம் இருந்துச்சுன்னா ஆராதனை, ஆண்டவருடைய ஜெபம்னு உட்கார்ந்துட்டாலே பயத்தோடு தான் ஆராதிப்போமே தவிர, பயம் இல்லாம ஏனோ தானோன்னு இங்க அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஒன்ன யோசிச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு செய்துகிட்டு அசட்ட கட்டத்தனமா இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள காணப்படாதே. ஏமேன். அது எந்த இடத்துல நீங்க எங்க உட்கார்ந்து ஆராதனை செய்தாலும் சரிங்க, நடு ரோட்டுல உட்கார்ந்தாலும் சரி, காட்டுல உட்கார்ந்தாலும் சரி, தனிமையில வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி, சபையில உட்கார்ந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எந்த இடத்துல நீங்க தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே, பரலோக தேவனே, ராஜாதி ராஜாவேன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு பயம் வந்துடணும். என்ன வந்துடணும்? பயம். என்ன பயம் வரணும் நமக்குள்ள? ஐயோ, நம்மளை படைத்தவர், இந்த உலகத்திற்கு நம்மளை கொண்டு வந்தவர்கள் முக்கிய காரணம் நம்மளுடைய பெற்றோர்களாய் இருக்கலாம், எனக்கு அருமையான தேவஜனமே. ஆனால் அதை பார்க்கிலும் இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு முக்கிய காரணம் நம் தேவாதி தேவன் தானே. அவர் நம்மளை உருவாக்கவில்லை என்றால், தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருப்போம்? அப்ப இந்த உலகத்துக்கு வந்த காரணமே யாரு? நம்மளுடைய தேவன் தானே. அந்த தேவன், அவருக்கு பயந்து நடுங்கி ஆராதனை செய்யணும்னு நமக்குள்ள அந்த பயம் வந்துருமே. அல்லேலூயா. அப்போ இந்த பயம் வந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? அடுத்த ஸ்டெப் பக்தி. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பயம், அதுதான் ரெவரன்ஸ். அடுத்தது பக்தி. பக்தி அப்படிங்கிறது காட்லி ஃபியர். அல்லேலூயா. இந்த பக்தி ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துருமே. ஐயோ, ஏசப்பாவுக்கு நம்ம ஆராதனை செய்யறோம், அவருக்கு நம்ம உண்மையா செய்யணும், அவர் பிரியப்படுகிறபடி செய்யணும். நமக்குள்ளே கசப்புகள், நமக்குள்ளே வைராக்கியங்கள், நமக்குள்ளே பெருமைகள், மேட்டிமைகள், பொறாமைகள், எல்லா மாம்சீக கிரியைகள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் காணப்படக்கூடாதே. எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருணுமே அப்படின்ற பக்தி வந்துருமே. அல்லேலூயா. இந்த பக்தி வந்துடுச்சுன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்பு தேவனுக்கு அது பிரியமாய் காணப்படுகிற ஆராதனையாய் மாறுமே. அல்லேலூயா.
அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்வோம்? that we may serve God acceptably. ஹalleluya. அவர் பிரியப்படுகிறது போல நம்ம ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிருவோமே. ஆமென். அப்போ இதெல்லாம் ஏன் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாருன்னா, முதல்ல நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு, ஹalleluya, நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம்னு சொல்லிக்கொண்டு, ஆராதனை நாங்க செய்றோம், நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு, முதல்ல நமக்குள்ள காண வேண்டிய தெய்வீக சுபாவங்கள், தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் நமக்குள் காணப்படாத நாம் ஆராதனை செய்வோமானால், how will it be acceptable in the sight of God? அது எப்படி தேவனுடைய பார்வையில் பிரீதியாய் காணப்படும்? எனக்கு அருமையான தேவஜனமே, ஹalleluya. ஆராதனை செய்வதற்கு முன்பாக என்ன பண்ணணும்? நீங்க ஒருவர் மேல் ஒருவர் உங்களுக்கு கசப்பு இருக்குதா, வைராக்கியம் இருக்குதா, கோபம் இருக்குதா, மூர்க்கம் இருக்குதா, என்ன பண்ணும்? ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்கைய வச்சுட்டு போ, முதல்ல நீ யாரிடத்துல ஒப்புரவாகணுமோ அங்க போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு வா, அப்புறம் நீ உன் காணிக்கைய செலுத்து. என்ன அர்த்தம்? அந்த காணிக்கையை நான் அங்கீகரிக்கணும், நான் ஏற்றுக்கொள்ளணும்னா உன் இருதயத்துக்குள்ள கசப்பும் வைராக்கியமும் பெருமையும் பகைமையும் வச்சுக்கிட்டு, ஹalleluya, பொறாமையும் வச்சுக்கிட்டு, பொய் சொல்லுதல், மாயமால வேஷங்கள் வைத்துக்கொண்டு நீ எனக்கு முன்பாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரமராஜாவே, பரம தகப்பனேன்னு நீ ஆராதனை செய்வாயானால் அது என்னுடைய பார்வையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதேன்னு சொல்றார் கர்த்தர். ஹalleluya. அப்ப என்ன அர்த்தம்னா, வெளி தோற்றமாய் நாம் வேஷம் போடுகிறோமே தவிர, வெளி தோற்றமாய் மாயமாலக்காரர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறாரே, அப்படிதான் நாமும் காணப்படுகிறோமே தவிர, உள்ளார்ந்த காரியங்கள் எதிலே நம்ம மாறணுமோ அதுல ஒரு மாற்றமும் இல்லை என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, தேவன் பிரியப்படுகிற ஒரு ஆராதனையும் நமக்குள் காணப்படவில்லை என்று சொன்னால், எதற்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும்? ஆராதனை செய்வதில் அர்த்தமே இல்லையே. ஹalleluya. ஓ எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்லா யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஹalleluya. அவர் அதனால்தான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். இப்படி மாயமாலமும் வேஷமும் பொய்யாய் நடிக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றையும் தேவன் பட்சித்து போடுவார். அது அவருக்கு பிரியமில்லை, அது அவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஹalleluya. மனிதர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கொயர், ஆர்கெஸ்ட்ரா, பெரிய மியூசிக் பார்ட்டி எல்லாம் வச்சு ஆஹா ஓஹோ ஆராதனை செய்யலாம்ங்க. மனிதர்கள் மெச்சிக்கொள்ளலாம், தேவன் பிரியப்படுவாரா? எந்த காரியத்தை தேவனுக்காய் செய்யும் பொழுதும் தேவன் பிரியப்படுகிற காரியமாய் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் அவர் முதலாம் நாள் உபவாசத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு 37வது நாள் உபவாசத்திலும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஹalleluya. மனிதர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாக, மனிதர்களுடைய பார்வைக்காக நம்ம வாழவே கூடாது, நடந்துக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. நம்மள அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அவங்க என்ன சொல்வாங்க, இவங்க என்ன சொல்வாங்க, இந்த யோசனை நமக்குள் வரவே கூடாது. எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்க இந்த யோசனை உங்களுக்குள் காணப்படுமானால் நம்ம யோசிச்சுக்கணும், நம்ம மனுஷருக்கு தான் பயப்படுறோம், தேவனுக்கு பயப்படலைன்னு நம்ம நினச்சிக்கணும். ஐயோ என் வீட்டுக்காரர் என்ன சொல்லிடுவாரோ தெரியாதுங்க, நான் இதை செஞ்சுட்டேன்னா என் வீட்டுக்காரர் அவ்வளோதாங்க, பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் வீட்டுக்கார வச்சே பிசாசு நம்மளை பாதாளத்துக்கு தள்ளிடுவான். ஹalleluya.
தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா எந்த மனிதனையும் நாம் பார்க்க கூடாது. அது கணவன் ஆனாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, தாய் தகப்பன்மாரானாலும் சரி, பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, வசனம் எதை சொல்லுகிறதோ, வசனத்தின் ஆதாரத்தின்படி தேவன் எதை நம்மோடு பேசுகிறாரோ, எது தேவன் இது சரிதான் என்று சொல்லுகிறாரோ அதை நாம் பிடித்து கொண்டு மனிதர்களை பார்க்காதபடிக்கு தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்வதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக அந்த பயமே இல்லாம மனுஷருக்கே பயந்து 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 ஜீவிச்சுட்டு, மனுஷர் சொல்ற காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு, மனுஷர் எதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அதையே நம்ம செஞ்சுட்டு ஆண்டவருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே சோத்ராப்பா, இயேசுவே இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தல ஆண்டவர் கேட்பாரா? அந்த ஒப்பு கொடுத்தலை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? இப்ப அதை தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? இப்போ நீங்க யோசிச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நான் படிக்க வேண்டாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 எப்படி ஒப்பு கொடுக்கணும்? as a living sacrifice, ஜீவ பலியாக. ஹல்லேலூயா. ஜீவ பலியாக. ஜீவ பலினா என்னங்க? ஆண்டவரே, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனா என்னை பலியாய் தருகிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆனா நம்ம வாயில சொல்றோமே கண்டி, இன்னும் நம்ம யாருக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம்? மனிதர்களுக்கே பயந்து கொண்டிருக்கிறோம். என் புள்ள என்ன சொல்வானோ தெரியாதுங்க. ஐயோ, என் பொண்ணு என்ன சொல்வாளோ தெரியாதுங்களே. என் கணவனார் என்ன சொல்வாரோ தெரியாதுங்களே. என் மனைவி என்ன சொல்வாளோ தெரியாதுங்களே. ஐயோ, எங்க பாஸ்டர் என்ன சொல்வாரோ தெரியாதுங்களே. ஐயோ, இவங்க என்ன சொல்வாங்களோ. இப்படியே தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இவங்க எல்லாரையும் காட்டிலும் தேவன் படைத்தவர். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்லா சாப்பிட்டு இப்படி இருக்கிறோம்னா யாருங்க காரணம்? ஹல்லேலூயா. அந்த படைத்த தேவாதி தேவன் இல்லைனா, அவருடைய கிருபை இல்லைனா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி நிற்க முடியுமாங்க? ஹல்லேலூயா. இதை நான் உணர்ந்தபடியால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்னும் ஆணித்தரமாய் பேசுகிறேன். ஏன் சொன்னா, இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பேன் என்று சொன்னால், என் தாயோ என் தகப்பனோ என் கணவனோ என்னை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. நான் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என் தேவாதி தேவன் ஒருவரே. இது என்னுடைய சாட்சிங்க. நான் இறந்து போயிருப்பேன், ஆனால் இன்றைக்கு 13 வருடங்கள் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வியாதியில் நான் போய் மரண தருவாயில் மரண விளிம்புக்கு போய், ஹல்லேலூயா, தேவன் என் ஜீவனை மீண்டும் கொடுத்தார். எதற்காக? அதை நான் யோசிக்கணும் இல்லைங்க. எதற்காக? என் கணவனை பிரியப்படுத்துவதற்காகவா? என் பிள்ளையை வளர்ப்பதற்காகவா? இல்லை என் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் பிரியப்படுத்துவதற்காகவா? எதற்காக தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார்? அவரை பிரியப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் எடுக்கும்படியாக தான் தேவன் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்மானம் என்று சொன்னால் சாதாரணமாய் அல்ல. நீங்க எடுக்கிற தீர்மானத்தை தேவன் உற்று கவனிப்பாருங்க. அதையும் புரிஞ்சுக்கோ. தீர்மானம் எடுத்தோம் நம்ம மனசுல யாருக்கு தெரிய போகுது, யாரு பார்க்க போறான்னு நினைக்காதீங்க. நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பரலோகம் அதை அங்கீகரிக்கும். நேர ஆண்டவர் வந்து, என் மக தீர்மானிஷ்டா, இனி எப்படி இருக்க போறானா பாக்குறேன்னு வர ஆண்டவர். அந்த பயம் இருக்கணும் நமக்குள்ள. ஹல்லேலூயா. இந்த பயம்
நம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட்டால், ஜீசஸ், ஏங்க நமக்கு பக்தி இருக்காது? ஆட்டோமேட்டிக்கா பக்தி வருமே. ஆட்டோமேட்டிக்கா அந்த பயத்தோடு அந்த பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனையா செய்வோமே. தேவனுக்கு பிரியமான ஜபம் செய்வோமே. இந்த ஆராதனை ஜபத்தோடு இது நிற்கிறதல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய நடவடிக்கைகளிலே மாற்றம் உண்டாகுமே. ஹல்லேலூயா. எதற்காய் ஆராதனை செய்கிறோம்? எதற்காய் ஜெபிக்கிறோம்? நமக்குள் மாற்றம் வராவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா. என கருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், வேதத்தை தியானிக்கிறோம் என்று சொன்னால், நமக்குள் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டுமே. மாற்றம் உண்டாக வேண்டுமே. மாற்றமே இல்லாமல் ஏனோ தானோனு கடமைக்காக ஜெபிக்கிறதும் ஆராதனை செய்வதும் வேதத்தை வாசிப்பதும் எப்படி தேவனுடைய பார்வையில் பிரீதியாய் காணப்படும்? How will God be pleased with our sacrifice? நம்மளுடைய ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்றோமே, அதை எப்படி தேவன் பிரியப்படுவார்? என் மக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாளே கண்டி, என் மகன் சொல்றானே கண்டி, ஒண்ணுத்தையும் ஒப்பு கொடுக்கலையே, எதையும் எனக்காக விடவே இல்லையே, எதையும் எனக்காக தியாகமே செய்யலையே. ஹல்லேலூயா. இன்னும் எதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்க? இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா வாயில் அறிக்கை செய்யறதெல்லாம் என்ன? ஆண்டவரே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே உனக்கு பிரியமானவர்களாய் மாற்றுங்க. எப்படி வருங்க மாற்றம்? பயம் இருந்தாதான் மாற்றம் வரும். முதல்ல தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்குள் காணப்படணும். அண்ட சராசரங்களை படைத்தவர், இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இருப்பவர், இந்த எல்லாம் அவருடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அடுத்து எல்லாம் நடுங்கோங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா பிசாசுகள் பேய்கள் அலறி அடித்து ஓடுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் முழங்கால் படியிடுனா படியிட்டு தான் ஆகணுங்க எல்லாரும். Hallelujah. Every knee shall bow and every tongue will confess that he is the Lord our God. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யுமே அவரே தெய்வம் என்பது. அவருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதனை செய்கிறோம். அப்பேற்பட்ட தெய்வத்துடைய பிள்ளைகள் நாம சொன்னா ஏனோ தானோன் வாழ்வதற்காகவா தேவன் உங்களையும் என்னையும் அவர் பிள்ளையாய் மாற்றினார்? அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டு அவர் நம்மளை ரட்சிக்க வைத்து நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுவித்து ரட்சித்தாரே, தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டாரே. எதற்காகங்க? ஹல்லேலூயா. ஏன் அந்த பயம்? நாம கிறிஸ்தவர்களாய் வாழ்றோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்றோம்னா நமக்குள்ள இந்த பயம் காணப்படணுமே. ஹல்லேலூயா. இந்த பயம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா எதையுமே நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோங்க. நம்ம மாம்சம் சொல்றபடி எதையுமே கேட்க மாட்டோம். அது யாரா இருக்கட்டும், யாரு சொன்னாலும், உங்களை கம்பல் பண்ணாலும் சரி, உங்களை வேற வழியே இல்லை, உங்களை சுற்றி முற்றுகை இட்டு இதை செஞ்சுத்தான் ஆகணும்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? நிற்போமே. எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்னாங்க, எப்படி தானியேல் நின்றாரு, எப்படி ஆபிரகாம் நின்னாரு. அல்லேலூயா. அப்படி நாம நிற்போமே. யார் நமக்கு எதிராய் வந்தாலும், யார் நமக்கு எதிராய் பேசினாலும்,
யார் நம்மளை புறக்கணித்தாலும், யார் நம்மளை வெறுத்தாலும், யாருடைய அன்பு நமக்கு கிடைக்காமல் போனாலும், யாருடைய தயவு பாசம் நமக்கு கிடைக்காமல் போனாலும், தேவனுக்காய் வாழ்வோம் என்ற வைராக்கியம் நமக்குள் வருமே. ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் இருந்தாதாங்க, நமக்குள் இருந்துச்சுன்னா அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு கூட்டத்தை நம்ம ஆயத்தம் பண்ண முடியுமே. நமக்குள்ளே இந்த வைராக்கியம் வராம நம்ம எங்க இருந்துங்க போய் மற்ற கூட்டத்தை ஆயத்தம் பண்றது? மற்றவங்களுக்கு என்னத்தை நம்ம சொல்வோம், என்னத்தை நம்ம பிரசங்கிப்போம், என்னத்தை எடுத்து சொல்லுவோம்? நமக்குள்ளேயே இப்படிப்பட்ட பயம் இல்லையே. கீழ்ப்படினோம், ஆண்டவருக்கு சொல்றது அப்படியே கீழ்ப்படினோம், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தான் பயப்படணும், அதுக்கு தான் நடுங்கணும், அந்த தெய்வ பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இது ஆக்சுவலி இது ஒரு பெரிய டாபிக், பெரிய டீட்டெயில்டா இது போகணும். ஆனா நமக்கு டைம் போதாதபடி நான் கட் ஷார்ட் பண்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நம்மளோடு பேசுகிற காரியம் எதை குறித்துனா, நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நம்ம எந்த ராஜ்யத்தை நம்ம பெற போகிறோம்? We are going to receive the kingdom which cannot be shaken, which cannot be moved. யாராலையும் அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யம், யாராலையும் அசைக்கப்பட முடியாத ஒரு கிங்டம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னு சொன்னா, அப்போ நாமும் எப்படி இருக்கணும்? அப்படி உலகத்தாலும் மனிதர்களாலும் அசைக்கப்படாதவர்களாய் காணப்படணும். யார் ஒருவருக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும்? தேவன் ஒருவருக்கே அடிமைகளாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அப்படி நாம இருந்தாதான், ஹல்லேலூயா, இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த அசைவில்லாத ராஜ்யம் எதை குறிக்கிறது? It is mentioning the heaven. தேவன் ஆளுகை செய்கிற அந்த பரலோக ராஜ்யம். அதை நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நமக்குள் என்ன இருக்கணுங்க? பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், பக்தி, தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. இது ஒரு கிருபை, இது ஒரு கிருபை. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த கிரேஸ். கிருபையினால தான் நம்ம எல்லாம் இங்க நிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லைன்னா நம்மளுடைய கிரியைகள் ஒன்றுமே இல்லை. நம்மளை ரட்சிப்பதற்கோ, தேவன் நம்மளை மீட்டெடுப்பதற்கோ, தேவன் நம்மளை தெரிந்து கொள்வதற்கோ, தேவன் நம்மை அழைத்ததுக்கோ நோக்கம் வேற எதுவுமே இல்லைங்க. அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ணுமா? பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை நம்ம பிடிச்சுக்காம நழுவ விட்டுட்டோம், அப்புறம் நம்ம எவ்வளவு அழுதாலும், ஹல்லேலூயா, அந்த கிருபை நமக்கு திரும்பி கிடைக்காதே. ஹல்லேலூயா. ஜீவனோடு இருக்கும் வரைதான் இந்த கிருபை நமக்கு. ஹல்லேலூயா. இந்த உயிர் நம்ம உடம்பிலே இருக்கும் வரைதான் ஆண்டவர் சொல்வாரு. அது கூட ஓரளவுக்கு தான் அவர் பேசுவார். ஒரு அளவுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிப்பாரு? இந்த பிள்ளை கீழ்ப்படியாதுன்னு சொல்லி சைலண்டா போயிடுவாரு. அவர் விலகிட்டாருன்னா, ஹல்லேலூயா, பிசாசானவன் நம்மளை ஆட்கொண்டு விடுவான். கடைசியில நம்ம யாருக்கு பிள்ளைகளாய் மாறிடுவோம்? இந்த ராஜ்யத்தின் புத்திரருக்கு, ஹல்லேலூயா, பிசாசுக்கு பிள்ளைகளாய் மாறிடுவோம்.
அல்லேலூயா. அப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? கதறினாலும் சரி, அழுதாலும் சரி, உருண்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த கிருபை நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஜாக்கிரதை. எச்சரிப்பின் சத்தம், ஆவியானவர் இதோ நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபையை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இப்ப கொடுத்திருக்கிறார் இந்த கிருபை. நான் இந்த கிருபையை அசட்டை பண்ணக்கூடாதுங்க. இந்த கிருபையை போக்கடிக்க கூடாதுங்க. இதை நாம் அசட்டையா எண்ணிடக்கூடாது. தேவன் கிருபையாயே இருப்பார், எப்பொழுதும் இருப்பார், இறுதி பரியந்தம் இருப்பாரு நினைச்சிடக்கூடாதுங்க. அவர் சொல்வாரு, பார்ப்பாரு. கீழ்ப்படியாமலே நம்ம போயிட்டோம்னா, அப்படி வேதாகமத்துல எத்தனையோ பேர் அப்படி ஆயிட்டாங்களே, எத்தனையோ பேர் அப்படி ஆயிட்டாங்களே. நீங்க அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் போது, அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, பாருங்க 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஒருவனும் 15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். அல்லேலூயா. என்னது? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஏசாவை போல. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றார்? ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்குன்றார். பாத்தீங்களா ஏசாவுக்கு எப்படிப்பட்ட பேருன்னு? அவன் செஞ்ச தவறு என்னங்க? அவன் ஒருவேளை கூழுக்காக, வயிற்றுக்காக என்ன பண்ணிட்டான்? தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அல்லேலூயா. விற்று போட்டானே. அல்லேலூயா. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக, கேட்டீங்களா, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டானே ஏசாவை போல. அவனை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, சீர்கெட்டவனாகவும். அல்லேலூயா. எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றார். அல்லேலூயா. அன்று ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். ஆனால் இன்றோ நாம் என்ன செய்கிறோம்? அதை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஒருவேளை சோற்றுக்காக நம்ம சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடலை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே, அந்த சுவிகாரத்தை எதற்காய் விற்று போடுகிறோம்? இந்த உலகத்திற்காய் விற்று போடுகிறோம். அற்ப உலகத்திற்காய் விற்று போடுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்காய் விற்று போடுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள உறவுகளுக்காக விற்று போடுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள ஆசா இச்சை பாசங்களுக்காக விற்று போடுகிறோம். ஹல்லேலூயா. எதற்காய் விற்று போடுகிறோம்? இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காய் நம்ம விற்று போடுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏசாவை நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அவன் ஒருவேளை சோற்றுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டிருக்கிறான் நம்ம சொல்றோம். ஆனா நாமும், ஆண்டவர் சொல்றார், நாமும் ஹல்லேலூயா அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தை விற்று போடுகிறோமே. அப்ப நம்மள ஆண்டவர் அன்னைக்கு ஏசாவை சீர்கெட்டவன்னு சொல்றாருன்னா,
நம்மள என்ன சொல்வாரு? அதே தானே சொல்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கேளுங்க, நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே. நம்ம அப்படிப்பட்டவர்களாய் மாறாதபடிக்கு, நம்ம அப்படிப்பட்டவர்களாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய எல்லாம் தேவனுக்கு முன்பாக செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஹல்லேலூயா பயத்தோடும் பக்தியோடும் காணப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தியோடும் பயத்தோடும். அப்ப பாருங்க, இந்த பக்தி, இந்த பயம் நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவருக்கு பிரியமான ஆராதனையை செய்வோங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான ஆராதனையை நம்ம செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த அதே அதிகாரத்துல அடுத்த வசனம் வாசிங்க, வாசிக்க கேட்போம். அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அடுத்து படிங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வாங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், அதையும் வாசிங்க. பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டீங்களா? பா, கேட்கும் போதே வசனம் ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணுகிறதுங்க. அப்ப இப்ப என்ன நடக்குது? ஏசாவை ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? சீர்கெட்டவனாகவும் அப்படின்ட்டார். சீர்கெட்டவன் சொல்லிட்டார். வேசிக்கல்லனாகவும் அப்படிங்கிறார் ஆண்டவர். இப்படியெல்லாம் நம்ம பேர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம அவருடைய கிருபையை என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையை இழந்து போவோமானால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்களே. எவ்வளோ சொல்லியும் அப்புறம் அவன் எவ்வளோ வாஞ்சித்தோம் அவனை ஆகாதவன் என்று தள்ளிட்டாரு ஆண்டவர். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனோமே. அவன் மனமே மாறலையேங்க. ஹல்லேலூயா. இந்த மனம் மாற்றம்
நமக்குள் இப்பொழுதே உண்டாகவில்லை என்று சொன்னால், இந்த கிருபை நமக்கு காணப்படும் போதே மனமாற்றம் உண்டாகவில்லை என்று சொன்னால் எப்பொழுது உண்டாகும்? அவர் நம்மளை தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் மனமாற்றம் உண்டாகுமா? உண்டாகாதுங்களே. அவர் நம்மளை தள்ளி விடுவதற்கு முன்பாகவே அந்த மனமாற்றத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். மிகவும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாம் அசட்டை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் மனம் மாறுதலை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆராதனை செய்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், பைபிள் படிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சபைக்கு சொல்லுறோம், ஜபத்தில் பங்கு பெறுறோம், எல்லாம் ரைட்டுங்க. மனம் மாறுதல் எங்கே? மனம் மாறுதல் எங்கே? ஏன் மனம் மாறுதல் இன்னும் காணப்படவில்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஏன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னும் உண்டாகவில்லை என்று கேட்கிறார். ஏன் தேவ பக்தி நமக்குள் இன்னும் காணவில்லை? தேவனுக்கு பிரியமான ஆராதனை நம்மால் செய்ய முடியவில்லை. ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நம்ம என்னவாயிடுறோம்? நம்ம தேவனுடைய கிருபையை அசட்டை செய்கிறோமே. தேவனுடைய கிருபையை அசட்டை செய்கிறோமே. அதனாலதான் அவருடைய கிருபை இருக்குதுங்க. நாம் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் எங்கள் தேவன் எங்களை மன்னிப்பார். நாங்கள் தப்பு செய்து விட்டு நாங்கள் போய் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுது மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிச்சுவாரு. இந்த தைரியம் தானே. அந்த கிருபையை நாம் அசட்டை செய்வோமானால் ஏசாவை போல தேவன் நம்மை பார்த்து வேசிக்கல்லன், சீர்கெட்டவன் என்று சொல்லிவிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் என்று பெயர் நாம் பெறக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமில்லை. அது தேவனுக்கு சுத்தமா பிரியமில்லை. அப்ப பாருங்க, இன்னும் அடுத்த வசனங்களில் பார்க்கும்போது அவர் அன்னைக்கு மோசே மலையின் மேலே ஆண்டவரை தரிசித்த அந்த சம்பவம், ஆண்டவர் இறங்கி ஜனங்களோடு பேசுகிற, மோசையோடு பேசுகிற அந்த சம்பவத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? தொடக்கூடியதும் அக்கினி பற்றி கொள்ளுகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்காலமும் முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் சேரவில்லையே. ஏன் சேர முடியல அவங்களால? அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்களே. ஏன் அவங்க அப்படி வேண்டிக் கொண்டாங்க? ஏன் அவங்களால கேட்க முடியல? ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த சத்தம் எங்களால கேட்க முடியல, மோசே மோசேன்னு பயந்தாங்களே. ஏன் பயந்தாங்க? எதற்கு பயந்தார்கள்? ஏனெனில் சொல்றாரு ஆண்டவர், ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எறியுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அவங்களால ஏன் அந்த சத்தத்தை கேட்க முடியலனா, ஆண்டவர் பரிசுத்தமா இல்லை, யாராவது தொட்டுட்டாங்கன்னா அவங்க எப்படி சாகணும்? கல்லால் அடிபட்டு, கல் எரிஞ்சி இல்லை அம்பு எய்து சாகடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை அவங்களால என்ன பண்ண முடியல? சகிக்க முடியல. ஹல்லேலூயா. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த சாட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அவன் நடுங்குகிறான் மோசே. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த நடுக்கம், அந்த பயம் ஏன் நமக்குள்ள இல்லை? அப்படி ஆண்டவர் இறங்கி டைரக்டா அந்த காலத்தில் அவர் செய்தது போல அப்படியே ஒரு சத்தம், ஒரு மின்னல், ஒரு எல்லா பெருங்காற்று உண்டாயி நம்மளை பயமுறுத்தினாதான் நம்ம பயப்படணுமா? ஹல்லேலூயா. இல்ல யாராவது செஞ்சீங்கன்னா நான் கத்தி எடுத்து வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு யாராவது சொன்னாதான் நம்ம பயப்படணுமா? நம்ம தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லைங்க.
ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்ல தெய்வம். அவர் சொல்றத செய்யணும்னு எதிர்பார்ப்பாரே கண்டி, செய்யலைன்னா அமைதியா விலகி போயிடுவார். அந்த காலத்துல மோசே பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பனிஷ்மெண்ட் உடனே உடனே. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் அவர் இப்ப ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, சைலண்டா விலகிடுவாரு. பிசாசு ஆட்கொன்றோம். பிசாசு ஆட்கொண்டது நமக்கே தெரியாது. நம்ம நினைச்சுப்போம் நம்ம தெய்வமுக்கு ஆராதனை செய்யறோம், தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம், பக்தியா இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம நல்லா வேதம் வாசிக்கிறோம், நம்ம நல்லா பங்கு பெறுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போமே கண்டி. ஆனா நமக்குள்ள பிசாசு ஆட்கொண்டிருப்போம். அதுவே நமக்கு தெரியாது, உணர்வே இருக்காது. நம்ம இருதயம் கடினப்பட்டு போய் ஆண்டவர் சொல்றத நிறுத்தி அவர் பேசாம எவ்வளோ நாள் ஆயிட்டு இருக்கோம், அது கூட நமக்கு தெரியாது. கடைசியில என்னைக்கு நமக்கு பனிஷ்மெண்ட்னா நியாய தீர்ப்பு நாளிலே தான் நமக்கெல்லாம் பனிஷ்மெண்ட். பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உடனே உடனே ஆண்டவர் செஞ்சுட்டார். புதிய ஏற்பாட்டுல அப்படி செய்யறது இல்லைங்க. அவர் விட்டுருவார். நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் வரிசையா நிக்க வச்சு அன்னைக்குதான் அவருடைய பனிஷ்மெண்ட் பகிரங்கமா நமக்கு தெரியும். அன்னைக்குதான் நம்ம எல்லாருக்கும் அந்த பயம் நடுக்கம் உண்டாகும். அவர் நிக்க வச்சு கேட்பார், நம்மளுடைய கிரியைகள் எங்கேன்னு கேட்பார். அல்லேலூயா. அன்னைக்குதான் நமக்கு அந்த பயம் வரும். அந்த பயம் இப்பொழுதே வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்னைக்கு நம்ம சந்தோஷத்தோட நிற்கலாமே அவருக்கு முன்பாக, தைரியத்தோடு அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், உங்களுக்காக நான் வாழ்ந்தேன், உங்களுக்காகவே நான் எல்லாவற்றையும் செய்தேன் என்று தைரியமா சொல்லாமே. அந்த தைரியம் நமக்கு அன்றைக்கு வேணும் சொன்னா இன்றைக்கு நம்ம அந்த கிருபையை போக்கடிக்காதபடிக்கு, தேவனிடத்திலிருந்து வேசி கள்ளன் என்று பெயர் பெறாதபடிக்கு, சீர்கெட்டவன் என்று பெயர் பெறாதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் அவருக்கு மட்டுமே பயந்து நடுங்கி வாழும்படியாக, மனிதர்களுக்காக அல்ல, இந்த உலகத்திற்காக அல்ல, இந்த உலகத்தின் ஆசா இச்சை பாசங்களுக்காக அல்ல, அவருக்காகவே வாழும்படியாக நம்மை அர்ப்பணித்தால் ஒழிய, ஒப்பு கொடுத்தால் ஒழிய, அல்லேலூயா, அவருக்கு அது பிரியமான ஆராதனையாய் காணப்படாது. அவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், அங்கீகரிக்கவும் மாட்டார். நம்ம திருப்திக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போமே கண்டி, அது அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க 22 ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நீதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் சேர்ந்திருக்கிறீங்களே. எவ்வளவு பயம் இருக்கணும், எவ்வளவு காரியங்கள் சொல்லியிருக்கிறார் பாரு. இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னைக்கு டைம் போயிடும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ இதில் ஒவ்வொரு இந்த பரலோகத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த சீயோன் மலையினிடத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமு 1000 10,000 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் பேர் எழுதியிருக்கிற முதற் பேனார் சர்வ சங்கமாகிய சபை அங்க இருக்கிறாங்க. அவர் தான் நீதிபதியா இருக்கிறாரு. பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறாரு. ஆபேல் ரத்தத்தை பார்க்கிலும் பெரிய ஒரு நன்மையான ரத்தத்தை பேசுகிற அப்படிப்பட்ட ரத்தத்திற்கு நம்ம சேர்ந்திருக்கிறோமே. அவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்.
ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு, இதுதான் தேவன் நமக்கு இன்னைக்கு சொல்றார். ஹல்லேலூயா. இவ்வளோ மகிமையுள்ள தேவன்க நம்ம தேவன், இவ்வளவு பகிரங்கமான தேவன், ஐயோ பராக்கிரமசாலியான தேவன். அவரு கீழ்தான் இந்த உலகமே இருக்குதுங்க, அண்ட சராசரங்கள் இருக்குதுங்க. அவர் பேசுகிறவருக்கு நீங்க செவி கொடுக்க மாட்டோம் என்று நீங்க விலகிட்டீங்கன்னா அப்புறம் யாருங்க நம்மள விடுவிக்க முடியும்? எப்படிங்க அவர் பிரியப்படுவார்? எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலே பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? கேட்டீங்களா வசனம்? இந்த பூமியில அவர் பேசினவருக்கு செவி கொடுக்க நாம மாட்டோம்னு சொல்றோம்னா அவர் எப்படிங்க பேசுவாரு? அவர் பேசுகிறதெல்லாம் நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம் என்று நம்ம விலகி போவோம்னு சொன்னா, பரலோகத்தில் இருந்து அவர் பேசுகிறதுக்கு நம்ம தப்பிப்போமான்னு கேட்கிறார் ஆண்டவர் நம்மளை பார்த்து. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம இன்னும் அசட்டை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க, for if they escape not who refused him that spake on earth. பூமியில யாருங்க பேசுவா? அவர் யார் மூலியமாய் பேசுவாருங்க? அவருடைய தாசர்கள் மூலியமாய், அவருடைய பிள்ளைகள் மூலியமாய், அவருடைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் பேசுகிற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னா, செவி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னா, அப்ப பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இந்த பூமியிலே ஆண்டவர் மனிதர்கள் மூலியமாய், அவருடைய பிள்ளைகள் மூலியமாய், வசனம் மூலியமாய் சொல்லி சொல்லி எவ்வளவு சொல்லியும் நம்ம கேட்க மாட்டோம்னு விலகி விலகி ஓடுறோமே. ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. அப்படி ஓடுனா அப்போ எப்படிங்க? இஃப் we turn away from him that speaketh from heaven. அப்போ அவர் பரலோகத்திலிருந்து பேசுறாரு, அவருக்கு நீங்க தப்பி ஓட முடியுமா? யார் அவர் தெரியுங்களா? அடுத்த வசனத்துல பாருங்க, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரே. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. கேட்டீங்களா? ஐயோ, எப்படி பேசுறார் ஆண்டவர்னு. அப்போ அது என்ன சொல்றார் ஆண்டவர்? அந்த சத்தம், அவருடைய சத்தம், பரலோகத்திலிருந்து வருகிற அவருடைய சத்தம் எப்படி இருக்குதான்? அப்படியே அசைக்குது, எல்லாத்தையும் அசைக்குது. நம்ம எதெல்லாம் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் அசைய பண்ணுதே. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு தரம், ஹல்லேலூயா, நான் என்ன பண்ண போறேன்? அசைக்க போறேன். பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. வானத்தையும் நான் அசைய பண்ணுவேனே. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாவற்றையும் அசைக்கக்கூடிய வல்லமை தேவன் ஒருவருக்கே இருக்கிறதுனால தான் அந்த ராஜ்யத்துக்கு பேர் அசைவில்லாத ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தை மட்டும் ஒருவராலும் அசைக்க முடியாதுங்க. ஆனா அவரோ இந்த உலகத்தையும் சரி, பூமியையும் சரி, பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் சரி, எல்லாத்தையும், வானத்தையும் சரி அசைக்க பண்ணக்கூடிய வல்லமை அவர் ஒருவருக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஹல்லேலூயா.
ஆனால் அந்த அசைவில்லாத ராஜ்யம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அவருடைய ராஜ்யம். அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிறதை நாம் கேட்க மாட்டோம் என்று விலகி ஓடலாமான்னு கேட்கிறார் ஆண்டவர். இப்ப பூமியில இருக்கும் போது அவர் எப்படி பேசுவாருன்னு கேட்கிறார். பூமியில இருக்கும் போது நான் எப்படி பேசுவேன்பா, நான் பேசுகிறதை நான் கேட்க மாட்டேன் விலகி ஓடுறீங்களே. நாளைக்கு பரலோகத்திலிருந்து நான் பேசும்போது நீங்க தப்பிச்சிருவீங்களா? எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அசைவில்லாத ராஜ்யத்துல இருந்து தேவன் பேசுறாரு. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கணுன்ற பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்குள்ள பக்தி வராதுங்களா? அந்த பக்தி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடக்க மாட்டோமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய மாட்டோமா? தேவனுக்கு பிரியமாய் வாழ மாட்டோமா? மாற்றம் உண்டாகாதா நமக்குள்? ஹல்லேலூயா. அந்த மாற்றத்தை தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, இந்த மாற்றம் இப்போ வரலனா கேட்டுக்கோங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியாய். ஆகையால் இந்த மாற்றம் நமக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எந்த மாற்றம்? அவருக்கு பயப்படுகிற பயம். அவருக்கு ஆராதனை செய்யும் போது செபிக்கும் பொழுது அந்த பயம், அந்த பக்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பக்தி மட்டுமல்ல, அந்த கிருபையை பற்றி கொள்ளும்படியாக, கிருபையை இழந்து போகாதபடிக்கு, ஏசாவை போல் பேர் பெறாதபடிக்கு, ஹல்லேலூயா, தேவன் நம்மை தள்ளி போடாதபடிக்கு நமக்கு அந்த பயத்தையும் பக்தியையும் உண்டாக்கும்படியாக ஒரு மாற்றம் நமக்குள் உண்டாக வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் சொன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமான தெய்வம் அல்ல. எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை குறித்து நீங்க இன்னும் ஆழமாய் வீட்டிலே உட்கார்ந்து படிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:23 படிச்சுட்டே வாங்க. 23, 24, 25 படிங்களேன். படிச்சு பாருங்க, பயம் உண்டாகும். எப்படிப்பட்ட தெய்வம் அவர்னு. ஓ, கேட்கும் போதே நடுக்கம் உண்டாகுகிறதே. இந்த பயம், இந்த நடுக்கம் இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த நிமிஷம் மட்டுமல்ல, இப்பொழுது மட்டுமல்ல, நம் இறுதி பரியந்தம் நமக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம் கடைசி மூச்சு வரை, நாம் உயிர் வாழும் நாட்கள் வரை இந்த பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பயம் இருக்கணும். இந்த பயம் இருந்தாதான் நமக்கு பக்தி வரும். அந்த பக்தி வந்தாதான் அந்த கிருபையை பற்றி கொள்வோம். இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க பேசும் பொழுது தேவனால் ஏவப்பட்டு தேவன் சொல்லுகிற காரியத்தை சொல்லும் பொழுது அதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று விலகி 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 ஓடுனீங்கன்னு சொன்னா நாளைக்கு பரலோகத்திலிருந்து அவர் பேசும்போது எங்க விலகி ஓடுவீங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் அவர் நம்மளை எச்சரிக்கிறார்? அவருக்கு முன்பாக இப்பொழுதாவது நாம் தாழ பணிந்து நம் இருதயத்தை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த பயம், இந்த பக்தி, இந்த கிருபையை பற்றி கொள்ளக்கூடிய அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவரை நாம் பெரும்படியாக தானே அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா.
அதுக்காக தான் நம்மள தேவன் இந்த நாளிலே இவ்வளவாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தயவு செய்து உங்களை தாழ்மையோடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவன் இன்றைக்கு நம்மிடத்துல பேசுகிற இந்த காரியத்தை இனியும் அசட்டை செய்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இனியும் அசட்டை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. இப்பொழுதாவது நம் இருதயத்தை முழுமையாய் அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும்படியாக அந்த பயம், அந்த பக்தி, அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காய் அநேக வசனங்கள் உண்டு. ஆனால் நம்மால் இன்றைக்கு அவ்வளவையும் தியானிக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் என்றைக்கு அவர் பேச விரும்புகிறாரோ அன்றைக்கு இந்த காரியத்தை தேவன் பேச விரும்பட்டும், பேச அனுமதி கொடுக்கட்டும். ஆனால் இன்றைக்கு அவர் மகா வைராக்கியத்தோடும் அவர் மனதிலே ஆழ்ந்த துக்கத்தோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் போகிறோமே, இன்னும் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் போகிறோமே என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். ஆகையால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நாம் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவரே, நீர் பேசுகிற காரியம் நாங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று விலகி ஓடாதபடிக்கு, ஹல்லேலூயா, விலகி ஓடாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் பயந்து நடுங்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் வாசிக்கும் போது, பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். கேட்டீங்களா? அவருக்கு எவ்வளோ மகத்துவம் கேட்டீங்களா? அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ கத்தாவே, அவருக்கு என்னெல்லாம் இருக்கு? வல்லமை இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, ஞானம் இருக்குது, பலன் இருக்குது, கனம் இருக்குது, மகிமை இருக்குது. ஹல்லேலூயா! அவர் ஒருவருக்கு இவ்வளோ காணப்படுதே, அவர் தான் எல்லாத்துக்கும் பாத்திரர் என்று சொல்லி எத்தனை பேரா கேட்டீங்களா? சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்கள், அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோட சேர்ந்து 10,000 10,000 ஜனங்கள் அவரை போற்றி துதிக்கிறார்களே. இந்த பயம் நமக்குள்ள இருக்குதா? அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு பேசுகிறார். அப்படிப்பட்ட மகா பயங்கரமான பரலோக தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்னும் நாம் உணராதபடிக்கு அவருடைய சத்தத்தை விட்டு விலகி ஓடுவோமானால், பின்பு பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் உண்டாகும் போது எங்கே ஓடி போவீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா! எங்கே ஓடி போக முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். எங்கேயும் ஓடி போய் மறைய முடியாதுங்க.
எல்லாரும் அவன் தன் தன் வரிசையிலே நியாய தீர்ப்பு நாளிலே நிற்க வேண்டும் என்பதே சத்தியம். அதுவே மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போவோம் என்று சொன்னால், என்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் என்று கர்த்தர் கேட்கிறார். அதுக்கப்புறம் ஏசாவை போல வேசி கள்ளனும் அப்படிதான் பேர் பெறும். ஹல்லேலூயா. தள்ளி விட்டுவர் ஆண்டவர். ஏசாவை போல நம்மளுக்கு பேர் சூட்டிடுவார். இவன் என்னுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவார். அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும்? அப்புறம் மனுஷனையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? எங்க என் வீட்டுக்கார் முக்கியங்க, அப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தேவன் இந்த பிள்ளை எனக்கு ஆகாதவன் சொல்லிடுவாரு, பரவாயில்லையா? எங்க எனக்கு எங்க அம்மா எங்க அப்பா என் உறவினர்கள் முக்கியங்க அப்படின்னா ஓகே, ஆண்டவர் சொல்றாரு நீ அங்கே இரு. ஹல்லேலூயா. நீ உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இல்ல, அந்த காலத்துல சேஷ்டபுத்திர பாகம், இப்ப என்ன அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தை இழந்து போயிடுறப்போ அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹல்லேலூயா. யாருக்குமே தேவனை பார்க்கிலும் இடம் கொடுப்பது அவருக்கு பிரியமல்ல. He is such a possessive God. அவர் தெய்வமானால் அவருக்கு மட்டுமே தான் நம்ம பிள்ளையா இருக்கணும், வேற யாருக்கும் பிள்ளையா இருக்கக்கூடாது. அவர் உரிமை பாராட்டுகிற தேவன். அந்த உரிமையை நம்மேல் அவர் எப்பொழுதும் பாராட்டுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், அதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கேட்டீங்களா? இதே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டே, ஓ அல்லேலூயா, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். கேட்டீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. அந்த நாளிலே அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடக்கூடாதுன்னு சொன்னா, அவருடைய கோபத்திற்கு முன்பாக ஒருவரும் நிலைக்கவே முடியாதுங்க. அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடாதபடிக்கு இன்றைக்கே மனதிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். இன்றைக்கே மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஆராதனை நான் என்ன ரோமர் 12:1-2 ஜீவ பலியாய் மட்டுமல்ல, மனம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் உண்டாக வேண்டும். எது நன்மை, எது பிரியம், எது சித்தம் தேவனுக்கு என்பதை அறிந்து, ஹல்லேலூயா, அவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை தெரியாமல் அதை கலைந்து, ஹல்லேலூயா, நமக்குள் மாறுதல் உண்டாக வேண்டும். அதுவே அல்லவா புத்தியுள்ள ஆராதனை. ஓ ஜீசஸ், இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெறும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஆராதனை தான் தேவனுடைய பார்வையிலே அல்லேலூயா பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதோடு முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.